எல்லா கோவில்களிலும் விக்கிரகங்கள் அருஞ்சிலைகளாகவும் சால கிராமங்களாகத்தான் இருக்கும். ஆனால் வித்தியாசமாக மரத்தினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை எங்கே பார்க்குறோம் என்பதை பற்றி தான் பேச போகிறோம். கிருஷ்ணா யுகத்திலே, அதாவது துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் ஆட்சி செய்து அவர் ஜராயு என்கின்ற வேடனால் அம்பு எய்தி இறந்து விடுகின்றார். அந்த துவாரகையே அழிஞ்சு போயிடுது. அந்த கிருஷ்ணனுடைய உடல் மரக்கட்டையாக மாறிடுது. இது காலங்காலமாக இருந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்திரதைமா என்கின்ற மன்னர் ஆட்சி காலத்திலே அவருக்கு ஒரு கனவு வரும். கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் துவாரகா யுகத்தில் இருந்த மரக்கட்டையாக இருக்கேன், இந்த கட்டையை எடுத்து நீ ஒரு விசித்திரமான சிலைகள் செய்யணும் அப்படின்னு கனவுல சொல்லிடுறாரு. அவருக்கும் அந்த மரக்கட்டை கிடைச்ச உடனே அதை தச்சரை அழைத்து சொல்கிறாரு, எனக்கு 3 சிலைகள் செய்து கொடுக்கணும் அப்படின்ன உடனே தச்சர் செய்கிறாரு. அந்த மரக்கட்டை மேலே அந்த உளி பட்ட உடனே உடஞ்சி போயிடுது. பல முறை செய்தும் அவரால் முடியல. மன்னர்கிட்ட என்னால் செய்ய முடியாதுங்க, நான் செய்ய அது உடஞ்சி போயிடுது, என்னை விட்டுடுங்கன்றார். அந்த சமயத்தில் வயது முதிர்ந்த ஒரு முதியவர் வராரு. நான் உங்களுக்கு அந்த சிலைகளை செய்து தர மரத்தினால் எனக்கு அனுமதி கொடுங்க, ஆனால் 21 நாள் வர நான் ஒரு அறையில் இதை செய்யும் பொழுது நீங்கள் யாரும் திறந்து பார்க்கக்கூடாது, மீறி திறந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை வாங்கிட்டு தான் அந்த சிலையை செய்ய போகிறாரு அந்த பெரியவர். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அவர் செய்கிற ஒளிச்சத்தம் 15 நாட்கள் அந்த கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க. மன்னருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 நாட்கள் அந்த சத்தமே என்னது இது, சத்தமே கேட்கலையே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, அவரும் தவிச்சிட்டு அந்த தச்சர் சொன்ன பேச்சை மீறி, உத்தரவை மீறி கதவை திறந்துடுறாரு. பார்த்த உடனே ஆச்சரியம். அவர் கைகள் செய்யணும். அந்த நேரத்தில் போய் இவர் திறந்ததுனால இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன், நான் சொன்னபடி நீ திறந்த, நான் செய்ய மாட்டேன், ஒப்பந்தத்தை மீறிட்டேன், பொறுமை கிடையாது. நீங்கள் கடவுளாக சேவிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நாம் எப்படி பொறுமையாக இருக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உன்னுடைய செயல் இங்கே விளங்கி இருக்கு. இதே போல தான் மக்கள் தாங்களும் பொறுமையாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு இதை பிரதட்சை செய்து கோவில் கட்டி நீ மூலவராக வைத்தா மக்கள் அனைவரும் அதை தான் நினச்சிட்டு போவாங்க, இதுதான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்திரதைமா என்ன பண்ணுறாரு, ஒரு கோவிலை கட்டி அந்த 3 பேர், கிருஷ்ணர், பல்ராமன், சுபத்ரா, இந்த 3 பேருக்கும் சிலைகளை வச்சு பூஜை செய்கிறாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல புதியதாக மரத்தால் மறுபடியும் செய்வாங்க. இந்த நிகழ்வு இன்னைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. கிருஷ்ணர், பல்ராமன், சுமித்ரா, இந்த 3 பேருடைய சிலைகள் தனியாக ரதங்கள் உண்டு. பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போனோன்னா பொறுமையோடு திரும்பி வரலாம்.